வணக்கம். வாங்க நண்பா, வீடியோ பார்த்து பயந்து போங்க நண்பா. நம்ம வீடியோவில் த்ரில் இருக்கும். அதுக்கு நீங்கள் இருட்டு ரூமில் முரட்டு அடிச்சுட்டு மாட்டி பாருங்க. அப்போதான் முழுமையாக பேய் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிப்பீங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த சம்பவம் 2005ஆம் ஆண்டு பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சண்டிகர் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தாண்டி போனால் ஒரு கிராமம் மாதிரி இருக்குங்க. அந்த இடத்துல நடந்தது தாங்க இந்த சம்பவம். இது யாருக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா, மங்கேஷ் அப்படிங்கிற ஒரு வாலிபருக்கு தாங்க நடந்துச்சு. அந்த டைம் பஞ்சாப்ல ரொம்பவே கடும் குளிர், கிட்டத்தட்ட 2 இல்லை 3 டிகிரி செல்சியஸ்ல குளிர் இருந்துட்டு இருந்துங்க. அதனால மக்கள் யாருமே வெளியில வர மாட்டாங்க. அப்படியே வந்தாலும் மஃப்ளர், அதுக்கப்புறம் ஸ்வெட்டர், அது போன்ற உபகரணங்களை அணிஞ்சுக்கிட்டு தாங்க வெளியில வருவாங்க. மங்கேஷ் அவனோட யூஜி படிப்பை முடிச்சுட்டு பிஜியில் ஒரு காலேஜில் வந்து சேர்றாங்க, அதாவது மேற்படிப்புக்காக. அப்படி இருக்கும்போது அவனோட காலேஜுக்கும் அவனோட ரூமுக்கும் இடைப்பட்ட ஒரு தூரத்துல இந்த ஒரு ஹாண்டட் மஹால், பங்களான்னு கூட வச்சுக்கலாமே, அது இருக்குதுங்க. அந்த பங்களாவோட பேரு நூரி மஹால் அப்படிங்கிற பேருங்க. மக்கள் யாருமே நைட் நேரத்துல அந்த இடத்துக்கு போறதுக்கே பயப்படுவாங்க. ஆனா பகல் நேரத்துல சில சமூக விரோதிகள் ட்ரிங்க்ஸ் பண்றது, கஞ்சா அடிக்கிறதுமா, அதுக்கப்புறம் விலை மதுவை கூட்டிட்டு வந்து அப்படி இருக்குதுமா இருப்பாங்க. ஆனா இரவு 6ல இருந்து 7 மணி ஆக தொடங்கினாலே அந்த சைடு யாருமே போக மாட்டாங்க. ஒரு நாள் காலேஜை முடிச்சுட்டு நம்ம மங்கேஷ் வரும்போது, அதுக்கு முன்னாடி மங்கேஷோட நண்பர்கள் யார் யாருன்னு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி சொல்லிடுறேங்க. மங்கேஷோட நண்பர்கள் ஜெஸ்ஸி, ஹார்ப்ரீட், சலீம் மற்றும் சுமிட் ஆகிய நண்பருங்க. மங்கேஷை பற்றி சொல்லணும்னா ரொம்பவும் கோவக்காரங்க, அதாவது செல்ஃபிஷ்னு கூட சொல்லலாம். இந்த ரெண்டுமே சேர்ந்து இருக்கனால அவன்கிட்ட யாராச்சும் ஏதாச்சும் ஒரு சேலஞ்சு கொடுத்தாலோ அவன் அதை பண்றதுக்கு தாங்க பார்ப்பான். அது எப்பேற்பட்ட ரிஸ்கா இருந்தாலும் அதை பற்றி அவன் கவலையே பட மாட்டான். வாழ்வோ சாவோ அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே போயிடுவான் மங்கேஷ். எப்போதும் காலேஜ் முடிச்சுட்டு மங்கேஷ் அவனோட ரூமுக்கு வர்றது தாங்க வழக்கம், அவங்க நண்பர்கள் கூட. ஆனா இன்னைக்குன்னு பார்த்து துரதிர்ஷ்டவசமா அவனோட சைக்கிள் பஞ்சர் ஆகி போயிருதுங்க. அதனால பஞ்சர் ஊட்டிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அதாவது ஒரு 6ல இருந்து 7 மணி வரைக்கும் ஆயிடுச்சு. அந்த வழியில தான் 112வது நம்பர்ல இருக்கக்கூடிய நூரி மஹால் இருக்கு. மங்கேஷ்க்கு இது உள்ள அப்படி என்னதான் இருக்கும் அப்படிங்கிற பார்க்கணும்னு ஒரு ஆர்வங்க. அதனால என்ன பண்றான், சைக்கிளை ஓட்டிட்டு வந்து அந்த மகால் கிட்ட நிறுத்திட்டு, அதாவது ஹாண்டட் பில்டிங் கிட்ட நிறுத்திட்டு உள்ள போய் பார்க்கலான்னு போறாங்க. அங்க 3 பேர் இருந்தவங்க, தம்பி இது உள்ளலாம் நீ போகக்கூடாது, இன்னைக்கு காலையில தான் 3 மர்டர், அதாவது அதிகாலையில 3 மர்டர் நடந்திருக்கு, ஸோ நீ வெளியில போறது நல்லது அப்படின்னு சொல்லி அவனை எச்சரித்து அனுப்பி வச்சிட்டாங்க. அவனுக்கு உள்ள போய் பார்க்கணுங்கிறது ரொம்பவே ஆசை. அப்படி அது உள்ள அமானுஷம் இருக்குதா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனால அந்த ஊருக்காரங்க சொன்னதை கேட்டுட்டு அவனால போக முடியாம அவன் பாட்டுக்கு சைக்கிள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பக்கத்துல ஒரு டீ கடையில அவங்க ஃப்ரெண்ட் எல்லாருமே டீ குடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல மங்கேஷும் போய் நின்று பேசுறான். என்ன பேசுறான் அப்படின்னு பார்த்தா, ஏன்டா இவ்வளோ லேட்டு, அவங்க நண்பர்கள் இவன்கிட்ட கேட்குறாங்க, ஏன்டா இவ்வளோ லேட்டு, எப்பவும் எங்க கூட தானே வருவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா என்னோட சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு, அதனால என்னால் வர முடியலை அப்படின்னு சொல்லிட்டு மங்கேஷும் பேச்சு கொடுத்துக்கிட்டே அப்படியே அந்த பில்டிங்ல என்ன நடந்துச்சு, அதாவது இந்த ஹாண்டட் மஹால்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல இருந்தக்கூடிய லோக்கல் ஒரு ஃப்ரெண்டு, அதாவது இந்த மங்கேஷோட ஒரு தூரத்து உறவினர்னு கூட சொல்லாங்க. அவர் சொல்றாரு, அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நிறைய பேர் காணாம போயிருக்காங்க, சிலர் மர்மமான முறையில இறந்தும் போயிருக்காங்க. ஸோ மங்கேஷ், நீ அது உள்ள போறதோ அதை பத்தி கேட்கறதோ வச்சுக்காத, உன்னோட படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணு அப்படின்னு சொல்லி எச்சரித்தர்றாங்க. ஆனா அதை எல்லாமே பொருட்படுத்தாத மங்கேஷ் அந்த இடத்துக்கு போலான்னு சேலஞ்ச் பண்றாரு. மகேஷ் கூட இருக்க அவங்களோட நண்பர்களும்
நீ அது உள்ள போயிருவியா, நீ அவ்வளவு பெரிய தைரியசாலியா அப்படின்னு கொஞ்சம் உசுப்பேத்துறாங்க. உசுப்பேத்துறதுல இவரு கேட்டுக்கிட்டு அது உள்ள போக பாக்குறாருங்க. அதுல இருக்கக்கூடிய ஒரு நண்பர் இவர்கிட்ட சொல்றாரு, நீ உள்ள போய் பார்த்துட்டு அமானுஷ்யம் அது உள்ள இல்ல அப்படின்னு நீ சொல்லிட்டீன்னா இந்த மக்களும் நிம்மதியா இருப்பாங்க, உன்னை எல்லாருமே ஹீரோவா பார்ப்பாங்க அப்படின்னு அவரு சொல்லிட்டாருங்க. இந்த இடத்துல தாங்க அவருக்கு கொஞ்சம் பூஸ் பம்ப ஏறிடுச்சு. ஹீரோவா பார்ப்பாங்க அப்படின்னா எல்லாருக்குமே அந்த ஒரு வயதுல கொஞ்சம் ஒரு திமிரு இருக்கத்தானங்க செய்யும். அதாவது இளம் கன்றும் பயம் மரியாதைன்னு வேற சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். மங்கேஷ் ஓரிரு நாள் அவரோட படிப்புல, அதாவது ரெக்கார்ட் நோட்டு எழுதுறதும் வேற பிராக்டிக்கல் சம்பந்தமா இது பண்றதுமா இருந்துட்டாருங்க. திடீர்னு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வருது. அவர்களோட நண்பர்களை கூட்டிக்கிட்டு அந்த நூரி மஹால் ஹாண்டட் பில்டிங்க்கு போலான்னு முடிவு பண்றாருங்க. அதே மாதிரி கூட்டிகிட்டும் போயிட்டாருங்க. வாசல்ல கம்பி கேட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்துல நின்னுக்கிட்டு, ஏய் எனக்கு ஏதாச்சும் இன்கேஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க போலீஸை கூட்டிட்டு உள்ள வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போறாருங்க. ஆனா அவர்கள் நண்பர்கள் எல்லாருமே வெளியில தான் நின்னுக்கிட்டு மங்கேஷ்காவ பாதுகாப்பா இருக்காங்க. உள்ள போயிட்டு இருக்க மங்கேஷ்க்கு திடீர்னு ஒரு தூக்கி போற அளவுக்கு ஷாக் இருக்குங்க. ஏன்னா 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தா அப்படின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவர்கள் இப்பவுமே ஏதோ பேசிக்கிட்டு இருக்கதை இவர் தூரத்துல இருந்து பார்த்துட்டாருங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் புன்னகையோட, சரி இவங்க என்ன கட்டுக்கதையை தான் சொல்லியிருப்பாங்க, நம்ம இப்ப போய் பார்க்கலாம், இவங்க மட்டும் இருக்காங்கல்ல நம்மளும் போலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வரவழைச்சிட்டு அவர் உள்ள போறாருங்க. உள்ள போகும்போது அந்த 3 பேர்ல இருக்க நபர்கள் வந்து கோபத்தோட இவரை தடுத்து நிறுத்துறாங்க. தம்பி, அன்னைக்கு தானே உனக்கு சொல்லி எச்சரித்தோம், ஏன் மறுபடியும் வந்து தொல்லை பண்ற, இது உள்ள போகாதான்னு சொன்னா கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்றாங்க. இதை எதுவுமே காதுல வாங்கிக்காத அவரு ஒரு ஸ்டெப்பு 2-3 ஸ்டெப்பை எடுத்துக்கிட்டு உள்ள போக பாக்குறாருங்க. அதுக்கப்புறம் அப்படி இங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கிறாங்க. அப்படி கேட்கும்போது அவர் சொன்ன பதில கேட்டு இவர் ஆடி போயிட்டாருங்க. இந்த இடத்துல இருந்து தாங்க அவருக்கு அமானுஷ்யத்தோட உச்சகட்ட சம்பவமே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அது உள்ள பேய் இரத்த கட்டேரிகள் இருக்கிறதாகவும், தம்பி நீ போனீன்னா உன் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லியும் அவன் கேட்காம உள்ள போய் பாக்குறாங்க. உள்ள போய் ஒவ்வொரு ரூமா பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல குழி தோண்டி புதைச்சதுக்கான ஒரு அடையாளம் தெரியுதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி சவுல் எடுத்து தோண்டி பார்க்கும்போது ஒரு சில நபர்களோட எலும்பு கூடு கிடைக்குதுங்க. அந்த இடத்துல பார்த்தோன்னே ரொம்ப பயம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா முதல்ல சொன்ன மாதிரிதான் நிறைய பேர் செத்து பாடி கிடைக்காம போயிருது, ஒரு சில பேர் காணாமவே போயிடுறாங்க அப்படின்னு அந்த 3 பேர் எச்சரித்தான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரிதான் இருக்கவும் இவருக்கு பயம் தாங்க முடியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில தான் நம்ம நண்பர்கள் இருக்காருங்களே அப்படின்னு தைரியத்தை வள வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ரூமா செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு இடத்துல கண்ட காட்சியை பார்த்து அவர் மயக்கம் போட்டு ஆணை கத்திட்டு உளுந்துட்டாருங்க. உளுந்துட்டதுக்கு அப்புறம் நடந்தது தாங்க இந்த அமானுஷரோட சம்பவத்தின் உச்சம்னே சொல்லுவோம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா, இந்த வெளியில அவங்க நண்பர்கள் இருந்தாங்கல்ல, அவங்கள வந்து ஹைவே பெட்ரோல் போலீஸ், தம்பி இந்த நேரத்துல இங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அவர் மயக்கம் போட்டு, அதாவது கத்திட்டு மயக்கம் போட்டு உளுந்த சமயத்துல இவங்களும் போலீஸ் பிடிபட்டு, இது மாதிரி என்னுடைய நண்பர் தம்பி இந்த இடத்துக்குலாம் வரக்கூடாதுன்னு எச்சரிக்கை வச்சிருக்காங்களா, அப்புறம் ஏன் நீங்க வரீங்கன்னு போலீஸ்காரங்களும் இது பண்ணிருந்தாங்க. இவங்க வந்து, சார் உள்ள என்னோட நண்பன் தெரியாம போயிட்டான், அவன் ஏதோ கூக்குரல் விட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு தெரியுது, அவனை போய் காப்பாத்தணும் சார், ஏதோ ஆபத்துல இருக்கான்னு மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கும்போது இவன் மயக்க நிலையில இருக்காங்க. அதுக்கப்புறம் அவனை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து கேட்கும்போது அவர் சொன்ன பதில கேட்டு எல்லாருமே ஆடி போயிட்டாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுங்க. அந்த இடத்துல இறந்து கிடந்தவங்களோட சடலம் தாங்க இவர் பேசினது. அதாவது அந்த 3 பேர்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவங்க 3 பேருமே மனிதர்கள் இல்லைங்க, 3 பேருமே ஆவிகள், ஐ மீன் பேய்கள். அவங்க எப்படி இறந்தாங்கன்னு நான் இப்ப சொல்ல போறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொத்து தகராறுனால ஒரு கூலிப்படையை ஏவி இவங்க அண்ணன் தம்பி 3 பேருங்க, 3 பேரையும் வெட்டியே கொன்னு போயிட்டாங்க. கொன்னுட்டு அந்த இடத்துலயே குழி தோண்டி புதைச்சும் வச்சுக்கிட்டாங்க. அதுல இருந்து அவங்களோட ஆன்மா அந்த இடத்தையே சுத்திட்டே வருது. அந்த மகாலுக்குள்ள யாரு வந்தாலும் அவங்கள விடாது, ஒண்ணு கொன்னுரும், இல்ல அவங்கள அந்த இடத்துல இருக்க விடாம
அடிச்சு தரத்தி விட்டுரும். அது மாதிரி தாங்க நடந்திருக்கு. இதை பார்த்து மங்கேஷ் பயந்து போயிட்டான். ஆனா அவனால அந்த இடத்துல பேய் இல்லை அப்படின்னு நிரூபிக்க முடியல. சேலஞ்ச் பண்ணலான்னு போய் இப்படி ஆகி போயிடுச்சு. ஹீரோ ஆகலான்னு போனாரு, கடைசியில் ஜீரோ ஆகிட்டு தான் வெளியில வந்தாரு. ஸோ யாராச்சும் முன்னோர்கள் இந்த இடத்துல பேய் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம போறதை தவிர்த்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நான் செல்வா, டெரிஃபை செல்வா, அடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு திகில் நிறைந்த காணொலியோட